அத்தியாயம் 28. பைபிளில் யார் யார்? இந்த அத்தியாயத்தில் நீங்கள் பைபிளை படிக்கவும் தொடங்கும்போது நீங்கள் சந்திக்கும் முக்கிய நபர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பைபிளில் யார் யார் என்பதை நன்கு புரிந்து கொள்ள இது உதவும். 28.1 கடவுளின் அணி. 28.1 கடவுள். நீங்கள், பூமி மற்றும் விலங்குகள் உட்பட அனைத்தையும் கடவுள் படைத்தார். ஒரே ஒரு உண்மையான கடவுள் இருக்கிறார். கடவுளின் சில குணங்கள் அனைத்தையும் அறிந்தவர் மற்றும் அனைத்தையும் அறிந்தவர். சங்கீதம் 147:5. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் மற்றும் எங்கும் நிறைந்த. சங்கீதம் 139. சர்வ வல்லமையுள்ள மற்றும் சர்வ வல்லமையுள்ள. எரேமியா 32:27. மாறாதது, எல்லையற்றது. கடவுள் மனிதனை தம் சாயலில் படைத்தார். கடவுள் பரிபூரணமானவர், பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர். கடவுள் அன்பாக இருக்கிறார், நிபந்தனையின்றி உங்களை நேசிக்கிறார். கடவுள் எல்லா பயத்தையும் விலக்குகிறார், ஏனென்றால் அவர் பரிபூரண அன்பு. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறார். நாம் கேட்பதற்கு முன்பே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். கடவுள் காலத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆரம்பமும் முடிவும் அவருக்குத் தெரியும். உங்கள் இதயம் மற்றும் எண்ணங்கள் உட்பட உங்களைப் பற்றிய அனைத்தையும் கடவுள் அறிந்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்தில் அவருடன் நித்தியமாக வாழ கடவுள் வழி செய்தார். அவர் உங்களுக்காக இறக்க இயேசுவை அனுப்பினார். பைபிளில் கடவுளுக்கு பல பெயர்கள் மற்றும் தலைப்புகள் உள்ளன, உண்மையில் நூற்றுக்கணக்கானவை. இவை அவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் பண்புகளாக கருதுங்கள். அவர் அழைக்கப்படும் சில பெயர்கள் இங்கே உள்ளன. யெகோவா அல்லது இறைவன், ஆதியாகமம் 2:4. அப்பா, மத்தேயு 23:9. படைப்பாளர், ஆதியாகமம் 1:1. எல்லாம் வல்லவர், வெளிப்படுத்துதல் 1:8. நான், யாத்ராகமம் 3:14. நித்தியம், ஆதியாகமம் 21:33. வெறும் செயல்கள் 22:14. இரக்கமுள்ளவர், எரேமியா 3:12. மற்றும் அடைக்கலம், சங்கீதம் 91:2. நீங்கள் பைபிளை படிக்கும்போது கடவுள் அவர் யார் என்று கூறுகிறார். கடவுள் அவர் சொல்வதைச் செய்ய முடியும். கடவுள் நீங்கள் யார் என்று சொல்கிறாரோ அதுவே நீங்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளின் இருப்பு வெளிப்படையானது. இதை உணராததற்கு யாருக்கும் சாக்கு இல்லை. அப்போஸ்தலன் பவுல் அதை எவ்வாறு விளக்குகிறார் என்பது இங்கே. கடவுளைப் பற்றிய உண்மை அவர்களுக்குத் தெரியும், ஏனென்றால் அவர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உலகம் உண்டானது முதல் மனிதர்கள் பூமியையும் வானத்தையும் பார்த்திருக்கிறார்கள். கடவுள் படைத்த எல்லாவற்றின் மூலமும் அவருடைய கண்ணுக்குத் தெரியாத குணங்களையும் அவருடைய நித்திய சக்தியையும் தெய்வீக இயல்பையும் அவர்கள் தெளிவாகக் காணலாம். எனவே கடவுளை அறியாததற்கு அவர்களுக்கு எந்தக் காரணமும் இல்லை. ரோமர்கள் 1:19-20 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. வானங்கள் கூட கடவுளின் இருப்பை அறிவிக்கின்றன. எதுவும் தற்செயலாக உருவாக்கப்படவில்லை. எல்லாம் படைப்பாளியால் வேண்டுமென்றே படைக்கப்பட்டது. வானங்கள் கடவுளின் மகிமையை அறிவிக்கின்றன. விரிவு அவரது கைவேலையைக் காட்டுகிறது. நாளுக்கு நாள் அவர்கள் பேச்சைக் கொட்டுகிறார்கள். இரவுக்கு இரவு அவர்கள் அறிவைக் காட்டுகிறார்கள். அவர்களின் குரல் கேட்காத இடத்தில் பேச்சும் மொழியும் இல்லை. அவர்களுடைய சத்தம் பூமியெங்கும் ஒலித்தது. அவர்களுடைய வார்த்தைகள் உலகத்தின் முடிவு பரியந்தம். சங்கீதம் 19:1-4. கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியாகமம் 1:1. கடவுள் மனிதனை தம் சாயலில் படைத்தார், அதாவது
நீங்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுள் மனிதனை தம் சாயலில் படைத்தார். கடவுளின் சாயலில் அவரைப் படைத்தார். ஆணும் பெண்ணும் அவர்களைப் படைத்தார். ஆதியாகமம் 1:27. ஒரே ஒரு உண்மையான கடவுள் இருக்கிறார். கடவுள் முதல் மற்றும் கடைசி மற்றும் ஆரம்பம் முதல் முடிவு தெரியும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் அவருடைய மீட்பரும் சேனைகளின் கர்த்தருமாகிய கர்த்தர் சொல்வது இதுதான்: நானே முந்தினவன், நானே கடைசிவன். என்னைத் தவிர வேறு கடவுள் இல்லை. என்னைப் போன்றவர் யார்? பூர்வ ஜனங்களை நான் நிலைநிறுத்தியதிலிருந்து யார் கூப்பிடுவார்கள், அறிவிப்பார்கள், அதை எனக்கு ஒழுங்குபடுத்துவார்கள்? வரப்போவதையும் நடக்கப் போவதையும் அவர்கள் அறிவிக்கட்டும். பயப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். நான் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே உங்களுக்கு அறிவித்துக் காட்டவில்லையா? நீங்கள் என் சாட்சிகள். என்னைத் தவிர வேறு கடவுள் உண்டா? உண்மையில் இல்லை. எனக்கு வேறு ராக் தெரியாது. ஏசாயா 44:6-8. கடவுள் எல்லாம் வல்லவர். அவர் ஆரம்பம், ஆல்பா மற்றும் முடிவு, ஒமேகா. நானே அல்பாவும் ஒமேகாவும், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்பாடு 1:8. கடவுள் அன்பு, நீதி மற்றும் நீதி. நேசிக்காதவர் கடவுளை அறியமாட்டார், ஏனென்றால் கடவுள் அன்பே. முதல் ஜான் 4:8. மேன்மை பாராட்டுகிறவன் தனக்கு புத்தி உண்டு. என்னை அறிந்திருக்கிறான். நான் பூமியிலே கிருபையையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று மேன்மை பாராட்டட்டும். இவைகளில் நான் பிரியப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:24. 28.1.2. இயேசு. இயேசு கடவுளின் உடல் வெளிப்பாடு. பைபிளில் அவருக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. அவை அவரை நன்றாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. இயேசு எப்போதும் இருக்கிறார், ஏனென்றால் அவர் கடவுள். எல்லாம் படைக்கப்பட்டபோது அவர் உடனிருந்தார். உண்மையில் அனைத்தும் அவர் மூலம் உருவாக்கப்பட்டன. கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்கள் பாவங்களுக்காக இறக்க ஒரு மனிதனாக இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். நீங்கள் அவருடன் பரலோகத்தில் நித்தியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அதைச் செய்தார். உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு மீண்டும் வருகிறார். அவர் பூமியில் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். அவர் கடவுளின் மகன். மார்க் ஒருவர் என்று குறிப்பிடப்படுகிறார். வார்த்தை ஜான் 1. நான் ஜான் 8:58. கடவுளின் ஆட்டுக்குட்டி ஜான் 1:29. நல்ல மேய்ப்பன் ஜான் 10:11. தி வே அண்ட் தி ட்ரூத் அண்ட் தி லைஃப் ஜான் 14:6. வாழ்க்கை ரொட்டி ஜான் 6:35. உலகின் ஒளி ஜான் 8:12. இரட்சகர் லூக்கா 2:11. கர்த்தருடைய தூதன் யாத்ராகமம் 3. கர்த்தருடைய இராணுவத்தின் தளபதி யோசுவா 5:14. மேசியா மத்தேயு 1:1 மற்றும் கிறிஸ்து ஜான் 1:41. இயேசு மாம்சத்தில் கடவுள். அவர் தன்னைத் தாழ்த்திக் கொண்டு வானத்தை விட்டு பூமிக்கு அடியெடுத்து வைத்தார். பின்னர் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரணம் வரை கடவுளுக்குக் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் விளக்குகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளும் இருந்த இந்த எண்ணத்தை உங்கள் மனதில் கொண்டிருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்குச் சமமாயிருப்பதைப் பற்றிக் கொள்ள வேண்டிய காரியமாகக் கருதவில்லை. தம்மைத்தாமே வெறுமையாக்கி ஊழியக்காரனுடைய ரூபத்தை எடுத்து மனுஷர் சாயலாக உண்டாக்கப்பட்டார். மனுஷ ரூபமாயிருந்து மரண பரியந்தம், ஆம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆகையால் தேவன் அவரை மிகவும் உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் பரலோகத்திலிருக்கிறவர்களும் பூமியிலிருக்கிறவர்களும் பூமியின் கீழிருக்கிறவர்களுமாகிய ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும்படிக்கும், இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று ஒவ்வொரு நாவும்
பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காக அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்குக் கொடுத்தார். பிலிப்பியர்கள் 2:5-11 வரை. இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து மற்றும் அவர் கடவுள் என்று கூறுகிறார். யூதர்கள் அவரைச் சூழ்ந்து கொண்டு அவரை நோக்கி, எவ்வளவு காலம் எங்களை சந்தேகத்தில் வைத்திருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவாக இருந்தால் எங்களிடம் தெளிவாகச் சொல்லுங்கள். இயேசு அவர்களுக்கு பதிலளித்தார், நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் என்னைப் பற்றி சாட்சியமளிக்கின்றன. நானும் தந்தையும் ஒன்றே. ஜான் 10:24-25-30. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தில் இயேசுவின் பல பெயர்களைப் பகிர்ந்து கொள்கிறார். ஏனெனில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது, நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டிருக்கிறான், மேலும் அரசாங்கம் அவர் தோள்களில் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமான ஆலோசகர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்படும். ஏசாயா 9:6. இயேசு கடவுளின் வார்த்தை, அவர் எப்போதும் இருந்திருக்கிறார். இந்த வசனங்களில் இயேசு பிதாவின் ஒரே குமாரன் வார்த்தை மாம்சமாக மாறியது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதுவே ஆதியிலும் கடவுளிடம் இருந்தது. சகலமும் அவர் மூலமாக உண்டானது. அவர் இல்லாமல் உருவாக்கப்பட்ட எதுவும் செய்யப்படவில்லை. அவனில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அவர் உலகில் இருந்தார். உலகம் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. உலகம் அவரை அடையாளம் காணவில்லை. வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாழ்ந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அவருடைய மகிமையைக் கண்டோம். ஜான் 1:1-4, 10, 14. படைப்பில் இயேசு இருந்தார். உண்மையில் எல்லாவற்றையும் படைத்தது இயேசுவால்தான். அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் இயேசுவைப் பற்றி பேசுகிறார். அவர் கண்ணுக்குத் தெரியாத கடவுளின் உருவம், எல்லா படைப்புகளுக்கும் முதற்பேறானவர். ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும், காணக்கூடியவை மற்றும் கண்ணுக்குத் தெரியாதவை, சிம்மாசனங்கள் அல்லது ஆட்சிகள், ஆட்சிகள் அல்லது அதிகாரங்கள் என அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன. சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக இருக்கிறார், மேலும் அவருக்குள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. கொலோசையர் 1:15-17 வரை. உங்களால் முடியாத பரிபூரணமான பாவமற்ற வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். அவருடைய இரத்தத்தால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் பிதாக்களால் வழங்கப்பட்ட பயனற்ற வாழ்க்கை முறையிலிருந்து, கெட்டுப்போகும் பொருட்களாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். மாறாக பழுதற்ற ஆட்டுக்குட்டியைப் போல கிறிஸ்துவின் இரத்தத்தால், விலைமதிப்பற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள் என்பதை அறிவீர்கள். முதல் பேதுரு 1:18-19. இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், பின்னர் உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலன் பவுல்தான் இந்த வசனங்களில் பேசி நற்செய்தியை விளக்குகிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தியை நான் உங்களுக்குத் தெரிவிக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நிலைத்திருக்கிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையை நீங்கள் உறுதியாகப் பற்றிக் கொண்டால், நீங்கள் வீணாக நம்பாவிட்டால். ஏனென்றால் நான் பெற்றதை முதலில் உங்களுக்கு அறிவித்தேன். கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்னர் 12 பேருக்கும் தோன்றினார். முதல் கொரிந்தியர் 15:2-5. இயேசு மீண்டும் பூமியில் ஆட்சி செய்ய வருகிறார். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னைப் பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னையே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைப் பின்பற்றக் கடவன். மனுஷகுமாரன்
தம்முடைய பிதாவின் மகிமையோடு தம்முடைய தூதர்களுடன் வருவார். மத்தேயு 16:24-27. ஏழாவது தூதன் ஊதினான், பரலோகத்தில் பெரிய குரல்கள் பின்தொடர்ந்து, உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யமாகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். வெளிப்படுத்துதல் 11:15. 28.1.3. பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கும் கடவுளின் ஆவி. இந்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள் வாழ்கிறார், அவர்களை அப்படிக் குறிக்கிறார், மேலும் கடவுளை அறிய உதவுகிறார். இந்த ஆவியானவர் அவிசுவாசிகள் மீதும் செல்வாக்கு செலுத்தி செயல்படுகிறார், கடவுளின் கிருபையுடன் அவர்களை அடைய முயற்சிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இப்போது கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:17. கடவுளுடைய விஷயங்களைப் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் கடவுளின் ஆவி மற்றும் கிறிஸ்துவின் மனம். இதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் நமக்கு விளக்குகிறார். ஆனால் நாம் கடவுளின் ஞானத்தை ஒரு மர்மத்தில் பேசுகிறோம். மறைந்திருக்கும் ஞானம் கடவுள் நம் மகிமைக்காக உலகங்களுக்கு முன்பாக முன்னறிவித்தார். ஆனால் நமக்கு தேவன் ஆவியின் மூலம் அவற்றை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் ஆவியானவர் எல்லாவற்றையும், ஆம், தேவனுடைய ஆழமான விஷயங்களை ஆராய்கிறார். மனிதனுக்குள் இருக்கும் ஆவியைத் தவிர மனிதனுடைய காரியங்களை மனிதர்களில் யார் அறிவார்கள்? அப்படியிருந்தும் கடவுளின் ஆவியைத் தவிர வேறு யாருக்கும் கடவுளின் விஷயங்களைத் தெரியாது. ஆனால் நாம் உலகத்தின் ஆவியைப் பெறவில்லை. ஆனால் கடவுளால் நமக்குக் கொடுக்கப்பட்டவைகளை நாம் அறியும்படி கடவுளிடமிருந்து வந்த ஆவியைப் பெற்றோம். கர்த்தர் அவருக்குப் போதிக்கும் மனதை அறிந்தவர் யார்? ஆனால் நம்மிடம் கிறிஸ்துவின் மனம் இருக்கிறது. முதல் கொரிந்தியர் 2:7-10, முதல் 12:16. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார். உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியத்தின் செய்தியைக் கேட்டபோது நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்கள். நீங்கள் விசுவாசித்தபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகிமையின் துதிக்காக தேவனுடைய உடைமையாக இருப்பவர்கள் மீட்கப்படும் வரை நம்முடைய சுதந்திரத்திற்கு உத்தரவாதமளிக்கும் வைப்புத் தொகையாகிய ஒரு முத்திரையால் அவரில் குறிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 1:13-14, புதிய சர்வதேச பதிப்பு. பரிசுத்த ஆவியானவர் அவ்விசுவாசிகளை அவர்களுடைய பாவத்தைக் கண்டிக்கிறார். இந்த வேதத்தில் இயேசுவே பேசுகிறார். ஆலோசகர் பரிசுத்த ஆவியானவர். ஆயினும்கூட நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன், நான் வெளியேறுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏனென்றால் நான் போகவில்லை என்றால் ஆலோசகர் உங்களிடம் வரமாட்டார். ஆனால் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்ததும் பாவத்தைப் பற்றியும் நீதியைப் பற்றியும் நியாயத்தீர்ப்பைக் குறித்தும் உலகத்திற்கு உணர்த்துவார். பாவத்தைப் பற்றி, ஏனென்றால் அவர்கள் என்னை நம்பவில்லை. நீதியைப் பற்றி, ஏனென்றால் நான் என் தந்தையிடம் செல்கிறேன், மேலும் நீங்கள் என்னைப் பார்க்க மாட்டீர்கள். நியாயத்தீர்ப்பைப் பற்றி, ஏனென்றால் இந்த உலகத்தின் இளவரசன் நியாயந்தீர்க்கப்பட்டார். ஜான் 16:7-11. ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளேயும் வாழும் பரிசுத்த ஆவியானவர் தீமையின் எழுச்சியைத் தடுக்கிறார். பேரானந்தம் நிகழ்ந்து பரிசுத்த ஆவியானவர் அகற்றப்பட்டபோது அது அக்கிரமக்காரனாகிய அந்திக்கிறிஸ்துவை வெளிப்படச் செய்தது. அந்த நிகழ்வைப் பற்றிய பவுலின் விளக்கம் இங்கே. இப்போது சகோதரர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அவரிடத்தில் நாம் ஒன்று கூடுவதையும் குறித்து யாரும் உங்களை எந்த வகையிலும் ஏமாற்ற வேண்டாம். ஏனென்றால் கலகம் முதலில் வந்து பாவத்தின் மனிதன் அழிவின் மகன்
வெளிப்பட்டால் ஒழிய அது இருக்காது. ஏனென்றால் அக்கிரமத்தின் மர்மம் ஏற்கனவே வேலை செய்கிறது. வழியிலிருந்து அகற்றப்படும் வரை இப்போது ஒருவன் மட்டுமே இருக்கிறான். அப்பொழுது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் கொலை செய்து தம் வருகையின் வெளிப்பாட்டினால் அழிக்கப்படுவார். 2 தெசலோனிக்கேயர் 2:1-3-7-8. 28.1.4. திரித்துவம். இந்த வார்த்தையை நீங்கள் பைபிளில் காண முடியாது. ஆனால் இது பெரும்பாலும் கிறிஸ்தவ மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே நான் அதை இங்கே விளக்க விரும்புகிறேன். திரித்துவம் என்பது கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் 3 முக்கிய வழிகளை விவரிக்கும் ஒரு வழியாகும். கடவுளாக, இயேசுவாக, பரிசுத்த ஆவியாக. கடவுள் கடவுள், இயேசுவே கடவுள், பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்று நான் விளக்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரே கடவுள், 3 வெவ்வேறு கடவுள்கள் இல்லை. கடவுள் எல்லாம் வல்லவர், எதையும் செய்ய வல்லவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரால் முடியாதது எதுவுமில்லை. அவர் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஒரு ஆவியாக 1 கொரிந்தியர் 2:7-16 வரை. ஒரு மனிதனாக பிலிப்பியர்கள் 2:5-11. ஒரு ஒளியாக வெளிப்படுத்தல் 21:23. எரியும் புதராக யாத்திராகமம் 3:2. அல்லது மேகத்தூணாக யாத்திராகமம் 13:21. இந்த வேதாகமங்கள் திரித்துவத்தில் உள்ள கடவுள், இயேசு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் 3 வெளிப்பாடுகளை குறிப்பிடுகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:14. இறைவனால் முடியாதது எதுவுமில்லை. எனவே அவர் விரும்பியபடி வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் கடவுளால் சொல்லப்பட்ட எதுவும் சாத்தியமற்றது. லூக்கா 1:37. 28.2. சாத்தானின் அணி. 28.2.1. சாத்தான். சாத்தான் ஒரு வீழ்ந்த தேவதை, ஒரு பேய். அவர் வானத்திலிருந்து விழுந்ததால் அப்படி அழைக்கப்படுகிறார். அவர் பரலோக அந்தஸ்தை இழந்தார். நீங்கள் படித்த அல்லது பார்த்ததற்கு மாறாக, சாத்தான் இயேசுவின் சகோதரன் அல்ல. அவரும் கொம்புகள், வால் மற்றும் பிட்ச்ஃபோர்க் ஆகியவற்றுடன் சிவப்பு நிறமாக இல்லை. சாத்தான் நரகத்தின் அதிபதியும் அல்ல. கடவுள் நரகத்தை படைத்தவர் மற்றும் ஒருவரை நரகத்திற்கு தண்டிக்கும் ஆற்றலும் அதிகாரமும் உள்ளவர். சாத்தான் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவதை. அவன் பெயர் எப்போதும் சாத்தான் அல்ல. தேவதூதர்களை ஆண்ட லூசிபர் என்ற இந்த புகழ்பெற்ற மற்றும் பிரமிக்க வைக்கும் அழகான தேவதையை கடவுள் படைத்தார். அவர் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். லூசிஃபர் பெருமையின் பாவத்தை அவரது வாழ்க்கையில் நுழைய அனுமதித்தார். மேலும் அவர் கடவுளைப் போல இருக்க முடியும் என்று முடிவு செய்தார். பின்னர் அவர் கடவுளுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியைத் தொடங்கினார் மற்றும் தேவதூதர்களில் 1/3 பகுதியை தன்னுடன் சேரும்படி சமாதானப்படுத்தினார். கடவுள் அவரை வானத்திலிருந்து பூமிக்கு மற்ற விழுந்த தேவதூதர்களுடன் தூக்கி எறிந்தார். அப்போதிருந்து அவர் பூமியில் அழிவை ஏற்படுத்தி மனிதகுலத்தை துன்புறுத்துகிறார். லூசிபரை சாத்தான் என்று நாம் அறிவோம். சாத்தான் கடவுளை வெறுக்கிறான். இதனால் கடவுள் நேசிக்கும் அனைத்தையும் வெறுக்கிறான். அதாவது சாத்தான் உங்களை வெறுக்கிறான். நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளவோ, விசுவாசியாகவோ அல்லது பரலோகத்தில் நித்தியமாக வாழவோ அவர் விரும்பவில்லை. நீங்கள் சத்தியத்திலிருந்து கண்மூடித்தனமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மேலும் கடவுளுக்கு அப்பாற்பட்ட நித்தியம் அவரைப் போன்ற அதே விதிக்கு ஆளாக வேண்டும். பேரானந்தத்திற்குப் பிறகு சாத்தான் தொடர்ந்து பூமியில் அழிவை ஏற்படுத்துவான். மேலும்
அவனையும் அவனுடைய வேலைக்காரனான அந்திக்கிறிஸ்துவையும் பின்பற்றும்படி பலரை நம்ப வைப்பான். இயேசுவின் 2ஆம் வருகையில் சாத்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அடைத்து வைக்கப்படுவான். அவர் தனது இறுதித் தீர்ப்புக்கு முன் 1000 ஆண்டு காலத்தின் முடிவில் மீண்டும் விடுவிக்கப்படுவார். அவர் பைபிளில் பல பெயர்களால் அறியப்படுகிறார். எதிரி முதல் பேதுரு 5:8, பாம்பு ஆதியாகமம் 3, டெவில் மத்தேயு 4, குற்றம் சாட்டுபவர் வெளிப்படுத்துதல் 12:10, பொய்களின் தந்தை ஜான் 8:44, கொலைகாரன் ஜான் 8:44, ஏமாற்றுபவர் வெளிப்படுத்துதல் 12:9 மற்றும் ஒளியின் தேவதை 2 கொரிந்தியர் 11:14. லூசிபர் ஒரு கேருப் தேவதை, தேவதூதர்களின் ஆட்சியாளர். அவரும் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். அவர் அழகாக இருக்கிறார், இது அவரை பெருமைப்படுத்தியது. அவர் பாவம் செய்து பூமியில் தள்ளப்பட்டார். இந்த வசனங்கள் லூசிபரின் அபிஷேகம் செய்யப்பட்ட கேருப் மறைக்கும் விளக்கமாகும். நீங்கள் கடவுளின் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தீர்கள். மாணிக்கம், புஷ்பராகம், மரகதம், கிரிசோலைட், ஒனிக்ஸ், ஜாஸ்பர், சபையர், டர்கைஸ் மற்றும் பெரில் ஆகிய ஒவ்வொரு விலையுயர்ந்த கற்களும் உங்களை அலங்கரிக்கின்றன. தாம்பூலம் மற்றும் குழாய்களின் தங்க வேலைப்பாடு உன்னில் இருந்தது. நீங்கள் படைக்கப்பட்ட நாளில் அவை தயார் செய்யப்பட்டன. நீங்கள் மறைக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட கெருபீன். பிறகு நான் உன்னை கடவுளின் பரிசுத்த மலையில் நிறுத்தினேன். நெருப்புக் கற்களுக்கு நடுவே ஏறி இறங்கி நடந்தாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரை உன் வழிகளில் பரிபூரணமாக இருந்தாய். உங்கள் வர்த்தகத்தின் மிகுதியால் உங்கள் உள்ளங்கள் வன்முறையால் நிரப்பப்பட்டன. நீங்கள் பாவம் செய்துவிட்டீர்கள். ஆகையால் நான் உங்களைக் கடவுளின் மலையிலிருந்து அசுத்தமானவர்களாகத் தள்ளிவிட்டேன். நான் உன்னை நெருப்புக் கற்களின் நடுவிலிருந்து கேருபீன் மறைத்து அழித்தேன். உன் அழகினால் உன் இதயம் உயர்ந்தது. உன்னுடைய மகிமையால் உன் ஞானத்தைக் கெடுத்துக் கொண்டாய். நான் உன்னைத் தரையில் போட்டேன். எசேக்கியேல் 28:13 முதல் 17 வரை. லூசிபர் கடவுளாக இருக்க விரும்பினார். அவர் பிரகாசிப்பவர். ஷியோல் என்றால் நரகம். நீ எப்படி வானத்திலிருந்து விழுந்தாய், பிரகாசிக்கிறவனே, விடியலின் மகனே! தேசங்களைத் தாழ்த்திய நீங்கள் எப்படித் தரைமட்டமாக்கப்பட்டீர்கள்? நான் சொர்க்கத்தில் ஏறுவேன் என்று உன் இதயத்தில் சொன்னாய். கடவுளின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிம்மாசனத்தை உயர்த்துவேன். நான் சட்டசபை மலையில் தூர வடக்கே அமர்ந்திருப்பேன். நான் மேகங்களின் உயரத்திற்கு மேலே ஏறுவேன். நான் என்னை உன்னதமானவனாக ஆக்குவேன். ஆயினும் நீங்கள் பாதாளத்தில் குழியின் ஆழத்திற்கு கொண்டு வரப்படுவீர்கள். ஏசாயா 14:12 முதல் 15. லூசிபர் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தார். மேலும் 1/3 தேவதூதர்கள் அவருடன் இணைந்தனர். இதன் விளைவாக அவர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த வசனங்களில் அவர் டிராகன், பிசாசு மற்றும் சாத்தான். அவருடன் இணைந்த தேவதூதர்கள் டிராகன் வரைந்த நட்சத்திரங்களில் 3ஆவதாக குறிப்பிடப்படுகிறார்கள். பரலோகத்தில் மற்றொரு அடையாளம் காணப்பட்டது. இதோ, ஒரு பெரிய சிவப்பு டிராகன், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலையில் 7 கிரீடங்களும் உள்ளன. அவனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியில் எறிந்தது. வானில் போர் நடந்தது. மைக்கேலும் அவனுடைய தூதர்களும் டிராகனுடன் போர் தொடுத்தனர். வலுசர்ப்பமும் அதன் தூதர்களும் போர் தொடுத்தனர். அவர்கள் வெற்றி பெறவில்லை. சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. பெரிய டிராகன் கீழே வீசப்பட்டது. பழைய பாம்பு, பிசாசு மற்றும் சாத்தான் என்று அழைக்கப்படுபவர் உலகம் முழுவதையும் ஏமாற்றுபவர். அவர் பூமியில் தள்ளப்பட்டார். அவருடைய தூதர்கள் அவருடன் கீழே தள்ளப்பட்டனர். வெளிப்படுத்துதல் 12:3 முதல் 4:7 முதல் 9. லூசிபர் இப்போது சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார்.
தற்போது இந்த உலகத்தின் கடவுள் பூமி. இயேசுவை நம்பாத அனைவரையும் அவர் ஏமாற்றுகிறார். இவ்வுலகின் கடவுளாகிய சாத்தான் நம்பாதவர்களின் மனதை குருடாக்கிவிட்டான். நற்செய்தியின் மகிமையான ஒளியை அவர்களால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் சரியான சாயலான கிறிஸ்துவின் மகிமை பற்றிய இந்த செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, கொரிந்தியர் 4:4 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இயேசுவின் இரண்டாம் வருகையில் சாத்தான் 1000 ஆண்டுகள் கட்டப்பட்டிருப்பான். மீண்டும் சாத்தான் டிராகன் மற்றும் பிசாசு என்று குறிப்பிடப்படுகிறான். ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவதைக் கண்டேன். பாதாளத்தின் திறவுகோலும் கையில் பெரிய சங்கிலியும் இருந்தது. பூமி முழுவதையும் ஏமாற்றும் பிசாசும் சாத்தானுமாகிய பழைய பாம்பாகிய டிராகனைப் பிடித்து அதை 1000 ஆண்டுகளாகக் கட்டி பாதாளத்தில் தள்ளி அதை மூடி அவன் மேல் முத்திரையிட்டான். 1000 ஆண்டுகள் முடியும் வரை தேசங்களை ஏமாற்றக்கூடாது. இதற்குப் பிறகு அவர் சிறிது காலத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 20:1-3. சாத்தானின் இறுதித் தீர்ப்பு 1000 வருட காலத்தின் முடிவில் வருகிறது. அவர் மீண்டும் கடவுளுக்கு எதிராக போர் தொடுத்தார். இருப்பினும் அவர் விரைவில் கடவுளால் தோற்கடிக்கப்பட்டார் மற்றும் நெருப்பு ஏரியில் தள்ளப்பட்டார். இந்த வசனத்தில் சாத்தான் பிசாசு என்றும் குறிப்பிடப்படுகிறான். மிருகம் ஆண்டிகிரிஸ்ட். மேலும் 1000 ஆண்டுகளுக்குப் பிறகு சாத்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவான். மேலும் பூமியின் 4 மூலைகளிலும் உள்ள நாடுகளான கோகு மற்றும் மாகோகு ஆகியவற்றை ஏமாற்றி அவர்களைப் போருக்குக் கூட்டிச் செல்வான். இவர்களின் எண்ணிக்கை கடல் மணலைப் போன்றது. அவர்கள் பூமியின் அகலத்திற்கு மேலே சென்று பரிசுத்தவான்களின் முகாமையும் பிரியமான நகரத்தையும் சுற்றி வளைத்தனர். கடவுளிடமிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவர்களைப் பட்சித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு மிருகமும் பொய்த் தீர்க்கதரிசியும் இருக்கும் நெருப்பு மற்றும் கந்தக ஏரியில் தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் துன்புறுத்தப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:7-10. 28.2.2 ஆண்டிகிரிஸ்ட். எதிர்ப்பு என்றால் எதிர், எதிராக மற்றும் அதற்கு பதிலாக. இந்த நபர் கிறிஸ்துவுக்கு எதிரானவர். இந்த நபர் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் எதிராக இருப்பார். இது நபரின் பெயர் அல்ல, ஆனால் அவர்களின் தன்மை மற்றும் நோக்கத்தின் விளக்கமாகும். பேரானந்தத்திற்குப் பிறகு அந்திக்கிறிஸ்து உலகளாவிய அதிகாரத்தைப் பெறுகிறார் என்று பைபிள் சொல்கிறது. இந்த நபர் சாத்தானின் வேலைக்காரன். அவை அவனால் ஆட்கொள்ளப்பட்டவை. சாத்தான் ஒரு விழுந்த தேவதை, ஒரு பேய் என்பதை நினைவில் வையுங்கள். அதனால் அவர் மக்களைப் பிடிக்க முடியும். இப்போது சாத்தானைப் பற்றி நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டிகிரிஸ்ட் அந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். இன்னும் அவர் தோன்றமாட்டார். குறைந்தபட்சம் முதலில் இல்லை. ஏனென்றால் அந்திக்கிறிஸ்துவும் சாத்தானைப் போலவே ஏமாற்றுதலிலும் பொய்களிலும் வல்லவராக இருப்பார். அந்திக்கிறிஸ்து சாத்தானின் வல்லமையின் மூலம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும் திறனைப் பெற்றிருப்பான். சாத்தானைப் போலவே மக்கள் தன்னை வழிபடக் கோருவார். கிறிஸ்துவுக்கு பதிலாக நீங்கள் அவரை வணங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான கிரகங்கள் செய்யும். இஸ்ரேல் மற்றும் அவளது எதிரிகளுடன் சமாதான உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் உலகத் தலைவர் ஆண்டிகிரிஸ்ட் ஆவார். 7 வருட இன்னல் காலத்தின் கடிகாரத்தைத் தொடங்கும் நிகழ்வு அது. ஆண்டிகிரிஸ்ட் பொய்யான தீர்க்கதரிசியுடன் நெருக்கமாக வேலை செய்து ஒரே உலக அரசாங்கம், பொருளாதாரம் மற்றும் மதத்தை நிறுவுவார். அந்திக்கிறிஸ்து மிருகம், சாத்தான் வலுசர்ப்பம். சாத்தான் தன் அதிகாரத்தை அந்திக்கிறிஸ்துவிடம் கொடுத்தான். அதாவது அந்திக்கிறிஸ்து சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். அந்த மிருகத்திற்கு தன் அதிகாரத்தைக் கொடுத்ததால் அந்த நாகத்தை அவர்கள் வணங்கினார்கள். மிருகத்தைப் போன்றவர் யார்
என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள். அவனோடு போர் செய்ய வல்லவன் யார்? இதோ ஞானம். அறிவுள்ளவன் மிருகத்தின் எண்ணிக்கையை கணக்கிடட்டும். ஏனென்றால் அது ஒரு மனிதனின் எண்ணிக்கை. வெளிப்பாடு 13:4-18. முதல் மிருகமான ஆண்டிகிரிஸ்ட் மற்றொரு மிருகமான பொய்யான தீர்க்கதரிசியுடன் நெருக்கமாக வேலை செய்கிறார். பொய்யான தீர்க்கதரிசி பூமியை அந்தி கிறிஸ்துவை வணங்க வைக்கிறார். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து வெளிவருவதைக் கண்டேன். அவன் ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகளை உடையவனாயிருந்தான். அவன் நாகத்தைப் போல பேசினான். அவர் தனது முன்னிலையில் முதல் மிருகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார். அவர் பூமியையும் அதில் வசிப்பவர்களையும் முதல் மிருகத்தை வணங்கும்படி செய்தார். அதன் கொடிய காயம் குணமாகும். வெளிப்படுத்தல் 13:11-12 வரை. ஆண்டிகிறிஸ்ட் இஸ்ரவேலுடன் ஒரு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். அது உபத்திரவ காலத்தைத் தொடங்குகிறது. இந்த வேதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டவர் இயேசு. ஒப்பந்தம் 7 ஆண்டுகள் ஆகும். இது ஒரு வாரம் என குறிப்பிடப்படுகிறது. உடன்படிக்கைக்கு 3½ வருடங்கள் கழித்து இஸ்ரவேலின் ஆலயத்தில் ஒரு அருவருப்பான செயலைச் செய்து பலிகளை நிறுத்தச் செய்து அதை முறித்துக் கொள்கிறான். இந்த வசனங்களில் ஆண்டிகிறிஸ்ட் இளவரசன் மற்றும் அவர் 62 வாரங்களுக்குப் பிறகு அபிஷேகம் செய்யப்பட்டவர் துண்டிக்கப்படுவார். அவருக்கு எதுவும் இருக்காது. வரும் இளவரசனின் மக்கள் நகரத்தையும் கருவறையையும் அழிப்பார்கள். அதன் முடிவு ஜலப்பிரளயத்துடன் இருக்கும். யுத்தமும் இறுதி வரை இருக்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு வாரம் பலருடன் உறுதியான உடன்படிக்கை செய்து கொள்வார். வாரத்தின் நடுப்பகுதியில் பலி மற்றும் பிரசாதத்தை நிறுத்தச் செய்வார். அருவருப்புகளின் இறக்கையின் மீது பாழாக்குபவர் ஒருவர் வருவார். முழு முடிவு வரையிலும் அந்த உறுதியான கோபம் பாழாய்ப்போனவர்கள் மீது ஊற்றப்படும். டேனியல் 9:26-27 வரை. ஆண்டிகிறிஸ்ட் அவர் இந்த வசனங்களில் சரணாலயம் என்று அழைக்கப்படும் யூத கோவிலை அவமதித்து தன்னை கடவுளாக அறிவிக்கிறார். பின்னர் அவர் பெரும் செல்வத்துடன் தனது நாட்டிற்குத் திரும்புவார். அவருடைய இருதயம் பரிசுத்த உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கும். அவர் நடவடிக்கை எடுத்து தனது சொந்த நிலத்திற்குத் திரும்புவார். அவர் குறிப்பிட்ட நேரத்தில் திரும்பி தெற்கு நோக்கி வருவார். ஆனால் முந்தைய காலத்தில் இருந்தது போல் பிற்காலத்தில் இருக்காது. கித்தீமின் கப்பல்கள் அவனுக்கு எதிராக வரும். ஆகையால் அவர் துக்கமடைந்து திரும்பி வந்து பரிசுத்த உடன்படிக்கைக்கு எதிராக கோபமடைந்து நடவடிக்கை எடுப்பார். அவர் திரும்பி வருவார். பரிசுத்த உடன்படிக்கையை கைவிடுகிறவர்களைக் கருதுவார். படைகள் அவனுடைய பங்கில் நிற்கும். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தையும் கோட்டையையும் கூட தீட்டுப்படுத்துவார்கள். தொடர்ந்து எரிபலியை பறிப்பார்கள். பிறகு பாழாக்கும் அருவருப்பை ஏற்படுத்துவார்கள். அரசன் தன் விருப்பப்படி செய்வான். அவர் தம்மையே உயர்த்தி எல்லா கடவுளுக்கும் மேலாக தம்மை பெருமைப்படுத்திக் கொள்வார். கோபம் நிறைவேறும் வரை அவர் வளம் பெறுவார். அதற்காக எது தீர்மானிக்கப்படுகிறதோ அது செய்யப்படும். டேனியல் 11:28-31-36. இயேசுவின் 2ஆம் வருகையில் மிருகமாகிய ஆண்டிகிறிஸ்ட் இயேசுவால் தோற்கடிக்கப்படுகிறார். அவர் நெருப்பு ஏரியில் தள்ளப்பட்டார். மிருகம் எடுக்கப்பட்டது. அவனுடன் அவனுடைய பார்வையில் அடையாளங்களைச் செய்த பொய்யான தீர்க்கதரிசியும் மிருகத்தின் முத்திரையைப் பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்குபவர்களையும் ஏமாற்றினான். இந்த இருவரும் கந்தகத்தால் எரியும் நெருப்பு ஏரியில் உயிருடன் வீசப்பட்டனர். வெளிப்படுத்துதல் 19:20. 28.2.3. தவறான நபி. ஆண்டிகிறிஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானவர் என்பது போல ஒரு தவறான தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசிக்கு எதிரானவர். கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும்
கடவுளின் விருப்பத்தை மக்களுக்குத் தெரிவிப்பதற்கும் பதிலாக ஒரு பொய்யான தீர்க்கதரிசி சாத்தானை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மற்றும் சாத்தானின் விருப்பத்தை மக்களுக்குத் தெரிவிக்கிறார். பேரானந்தத்திற்குப் பிறகு பொய்யான தீர்க்கதரிசி மத உலகத் தலைவராகத் தோன்றுகிறார். இந்த நபர் ஒரு உலக மதத்தை நிறுவி அனைவரும் ஆண்டிகிறிஸ்டை வணங்க வேண்டும் என்று கூறுவார். பெரும்பாலான கிரகங்கள் அதை சரியாகச் செய்யும். அவர் பலரை நம்ப வைக்க முடியும், ஏனென்றால் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். அவர் சாத்தானுக்கு சேவை செய்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், மேலும் அவர் ஆட்டுக்குட்டியான ஓநாய். இந்த வழிபாட்டில் பங்கேற்க வேண்டாம். அப்படிச் செய்பவன் சாத்தானைத் தேர்ந்தெடுத்து அவனுக்குச் சொந்தக்காரனாகக் குறிக்கப்படுவான். மற்றொரு மிருகமான பொய்யான தீர்க்கதரிசி வலுசர்ப்பமாகிய சாத்தானுக்குப் பேசுகிறார். அந்திக்கிறிஸ்துவைப் போலவே அவன் சாத்தானால் ஆட்கொள்ளப்படுவான் என்று அர்த்தம். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து வெளிவருவதைக் கண்டேன். அவன் ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகளை உடையவனாயிருந்தான். அவன் நாகத்தைப் போலப் பேசினான். வெளிப்பாடு 13:11. இந்த வேதத்தில் உள்ள பொய்யான தீர்க்கதரிசி அந்திக்கிறிஸ்துவை வணங்குவதற்கு ஒரே உலக மதத்தை நிறுவுகிறார். அவர் வானத்திலிருந்து அக்கினியைப் பொழியச் செய்ய வல்லவர். ஆண்டிகிறிஸ்ட் முதல் மிருகம் மற்றும் மிருகம். அவர் தனது முன்னிலையில் முதல் மிருகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார். அவர் பூமியையும் அதில் வசிப்பவர்களையும் முதல் மிருகத்தை வணங்கும்படி செய்தார். அதன் கொடிய காயம் குணமாகும். அவர் பெரிய அடையாளங்களைச் செய்கிறார். மனிதர்களின் பார்வையில் வானத்திலிருந்து நெருப்பை பூமிக்கு வரச் செய்தார். அந்த மிருகத்திற்கு முன்பாகச் செய்யக் கொடுக்கப்பட்ட அடையாளங்களினால் பூமியில் வசிக்கும் என் சொந்த மக்களை அவர் ஏமாற்றுகிறார். பூமியில் வசிப்பவர்களிடம் வாழ்வெட்டு மற்றும் வாழ்ந்த மிருகத்திற்கு ஒரு உருவத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார். மிருகத்தின் உருவம் இரண்டும் பேச வேண்டும். மிருகத்தின் உருவத்தை வணங்காதவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று மிருகத்தின் உருவத்திற்கு மூச்சுக் கொடுக்க அவருக்கு அது கொடுக்கப்பட்டது. சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள், மற்றும் சுதந்திரமானவர்கள் மற்றும் அடிமைகள் அனைவருக்கும் அவர்களின் வலது கைகளிலோ அல்லது அவர்களின் நெற்றியிலோ அடையாளங்களை வழங்குகிறார். மிருகத்தின் பெயரோ அல்லது அதன் பெயரின் எண்ணோ அந்த அடையாளத்தை வைத்திருந்தாலன்றி யாராலும் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளிப்படுத்துதல் 13:12-17 வரை. இயேசுவின் 2ஆம் வருகையில் பொய்யான தீர்க்கதரிசி இயேசுவால் தோற்கடிக்கப்படுகிறார். அவர் அந்திக்கிறிஸ்து என்ற மிருகத்துடன் நெருப்பு ஏரியில் வீசப்பட்டார். மிருகம் எடுக்கப்பட்டது. அவனுடன் அவனுடைய பார்வையில் அடையாளங்களைச் செய்த பொய்யான தீர்க்கதரிசியும் மிருகத்தின் முத்திரையைப் பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்குபவர்களையும் ஏமாற்றினான். இந்த இருவரும் கந்தகத்தால் எரியும் நெருப்பு ஏரியில் உயிருடன் வீசப்பட்டனர். வெளிப்படுத்துதல் 19:20. 28.3 மக்கள். 28.3.1 மனிதன். மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர். கடவுள் முதல் மனிதனாகிய ஆதாமைப் படைத்தார். பின்னர் ஆதாமின் விலா எலும்பில் இருந்து ஏவாளைப் படைத்தார். நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாகவும் அற்புதமாகவும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இது விஞ்ஞானம் உங்களுக்குச் சொல்வதற்கும் நீங்கள் பள்ளியில் கற்றுக்கொண்டதற்கும் முரணானது என்பதை நான் அறிவேன். நீங்கள் குரங்கு, விலங்கினம் அல்லது வேறு எதனிலிருந்தும் உருவாகவில்லை. இது சாத்தானிடமிருந்து நேரடியாகப் பேசப்பட்ட முற்றிலும் பேய்ப் பொய்யாகும். நீங்கள் கடவுளுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள சாத்தான் விரும்பவில்லை. எனவே அவர் உங்களை ஏமாற்ற பரிணாமக் கோட்பாட்டைக் கண்டுபிடித்தார். 160 ஆண்டுகள் மதிப்புள்ள ஆராய்ச்சிக்குப் பிறகும் கோட்பாடு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதற்கு ஒரு காரணம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது பொய் என்பதால்தான். கடவுள் நம்மை தாயின் வயிற்றில் உருவாக்குகிறார்.
கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைப்பதற்கு முன்பு அவர் நம்மை அறிந்திருந்தார். இது எனக்கு ஒரு பெரிய மர்மம், ஆனால் எனக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருகிறது. துரதிர்ஷ்டவசமாக மனிதன் இயல்பாகவே பாவம் செய்து கடவுளிடமிருந்து பிரிந்தான். ஆணும் பெண்ணுமாக கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டோம். கடவுள் சொன்னார், மனிதனை நம் சாயலிலும் நம் சாயலிலும் உருவாக்குவோம். கடல் மீன்கள் மீதும் வானத்துப் பறவைகள் மீதும் கால்நடைகள் மீதும் பூமி முழுவதிலும் பூமியில் ஊர்ந்து செல்லும் சகல பிராணிகள் மீதும் அவர்கள் ஆட்சி செய்யட்டும். கடவுள் மனிதனைத் தம் சாயலில் படைத்தார். கடவுளின் சாயலில் அவரை படைத்தார். ஆணும் பெண்ணும் அவர்களை படைத்தார். ஆதியாகமம் 1:26 முதல் 27 வரை. நம் தாயின் வயிற்றில் கடவுள் நம்மை இணைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீ என் உள்ளத்தை உருவாக்கினாய். என் தாயின் வயிற்றில் என்னை இணைத்தாய். நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன், ஏனென்றால் நான் பயமுறுத்தும் மற்றும் அற்புதமாக உருவாக்கப்பட்டேன். உங்கள் படைப்புகள் அற்புதம். என் ஆன்மாவுக்கு அது நன்றாகவே தெரியும். நான் இரகசியமாகப் படைக்கப்பட்ட போதும், பூமியின் ஆழத்தில் ஒன்றோடொன்று பின்னப்பட்ட போதும், என் சட்டகம் உனக்கு மறைக்கப்படவில்லை. உன் கண்கள் என் உடலைப் பார்த்தது. உங்கள் புத்தகத்தில் அவை அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன. எனக்கு விதிக்கப்பட்ட நாட்கள் அவை எதுவும் இல்லாதபோது. உங்கள் எண்ணங்கள் எனக்கு எவ்வளவு விலைமதிப்பற்றவை! கடவுளே, அவற்றின் தொகை எவ்வளவு பெரியது! சங்கீதம் 139 1:13 முதல் 17 வரை. நாம் கருத்தரிக்கப்படுவதற்கு முன்பே கடவுள் நம்மை அறிந்திருந்தார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை கர்ப்பத்தில் உண்டாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:4 முதல் 5 வரை. நாம் பாவம் செய்து கடவுளிடமிருந்து பிரிந்தவர்கள். இதோ, இரட்சிக்க முடியாதபடி கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவரது காது மந்தமாக இல்லை, அது கேட்க முடியாது. ஆனால் உங்கள் அக்கிரமங்கள் உங்களையும் உங்கள் கடவுளையும் பிரித்தது. உங்கள் பாவங்கள் அவர் கேட்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்துவிட்டது. ஏசாயா 59 1 முதல் 2. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்துவிட்டார்கள். ரோமர்கள் 3:23. நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மை நம்மில் இல்லை. நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவரைப் பொய்யனாக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மில் இல்லை. முதலில் ஜான் 1:8-10. 28.3.2. இஸ்ரேல். இஸ்ரேல் என்பது ஒரு மக்கள் குழு, இஸ்ரேலியர்கள் மற்றும் ஒரு தேசத்தை குறிக்கிறது. பைபிளில் அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அது வித்தியாசமாகத் தெரிகிறது. கடவுளுக்கு பிடித்தவைகளைப் போலத் தெரிகிறது. கடவுளுக்கு பிடித்தவை ரோமர்கள் 2:11 இல்லை என்பதால் நீங்கள் அதை எப்படிப் பார்க்கக்கூடாது? கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்து நம் ஒவ்வொருவரையும் நிபந்தனையின்றி நேசிக்கிறார். ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்திருந்தால் இயேசு அந்த ஒருவருக்காக மட்டுமே இறந்திருப்பார். அந்த அளவுக்கு அவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைத்தார். நீங்கள் இஸ்ரேலை அப்படித்தான் பார்க்க வேண்டும். கடவுள் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்தார். உலகில் உள்ள மற்றவர்களை விட வேறுபடுத்தக்கூடிய ஒரு குழுவை கடவுள் தேர்ந்தெடுத்தார். மற்ற அனைவருக்கும் நம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள். கடவுள் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் உலகம் முழுவதும் காணும்படியாக காட்டக்கூடிய மக்கள். இருண்ட அறையை ஒளிரச் செய்ய உங்களுக்கு ஒரு விளக்கு தேவை. பூமியையும் அதிலுள்ள அனைத்து மக்களையும் அந்த இருட்டு அறையாக நினைத்து இஸ்ரேலை முதல் விளக்காக நினைத்துக் கொள்ளுங்கள். பைபிளில் இஸ்ரேல் பற்றி நிறைய படிப்பீர்கள். அவர்கள் சரியாகச் செய்தவற்றிலிருந்தும் அவர்கள் செய்த பல தவறுகளிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் மூலம்
கடவுளின் அன்பையும் காண்பீர்கள். அந்தக் கடவுள் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடாதது போல, அவர் அனுமதித்த மற்றும் இஸ்ரவேலருக்கு நடக்க அனுமதிக்கும் அனைத்தும் அவர்களின் நன்மைக்காகவே அவர்களைக் கடவுளிடம் நெருங்கி வரச் செய்தன. பேரானந்தத்திற்குப் பிறகு இஸ்ரேல் இயேசுவை இரட்சகராக அங்கீகரித்து சுவிசேஷத்தைப் பிரசங்கிக்க மிஷனரிகளை உலகிற்கு அனுப்பும். இஸ்ரேல் என்ற பெயர் ஒரு பண்டைய தேசத்தின் பேரிலிருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். அது உயர்ந்து, விழுந்து, மீண்டும் எழுந்தது. யூத மக்களுக்கு அது நடந்தாலும், இஸ்ரேல் என்ற பெயர் ஒரு மனிதனிடமிருந்து வந்தது. இது ஆபிரகாம் மற்றும் அவரது மனைவி சாரா, ஐசக்குடன் அவர் பெற்ற மகனுடன் தொடங்கியது. கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதாகவும், ஈசாக்கின் மூலம் அவனது சந்ததியை பெருக்குவதாகவும் கூறினார். ஈசாக்குக்கு யாக்கோபு, ஏசா என்ற இரு மகன்கள் இருந்தனர். ஜேக்கப் மூலம் கடவுளின் ஆசீர்வாதம் தொடர்ந்தது. தேவன் யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார் என்று பைபிளில் நாம் அறிந்து கொள்கிறோம். யாக்கோபில் ஒரு பெரிய மாற்றத்தைக் குறிக்க தேவன் இதைச் செய்தார். ஜேக்கப் கடவுளுடனும் மற்ற மனிதர்களுடனும் போராடி வெற்றி பெற்றிருந்தார். ஜேக்கப் அல்லது இஸ்ரேலுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அங்குதான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் தோன்றின. இஸ்ரேல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இங்கு ஆபிராம் என்று அழைக்கப்படும் ஆபிரகாமுடன் தேசம் தொடங்கியது. கடவுள் இஸ்ரவேல் மூலம் பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் உறவினரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்குக் காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரைப் பெருமைப்படுத்துவேன். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை இகழ்ந்து நடத்துகிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள எல்லா குடும்பங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:1-3. கடவுள் ஆபிராமுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் குறிப்பிட்ட நிலத்தையும் வாக்களித்தார். அந்நாளில் கர்த்தர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து, எகிப்து நதி தொடங்கி யூப்ரடீஸ் நதி வரையுள்ள இந்த தேசத்தை உன் சந்ததிக்குக் கொடுத்தேன். ஆதியாகமம் 15:18. கடவுள் அவர்களை நேசிப்பதால் இஸ்ரவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் கடவுள் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். கடவுள் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். இந்த வசனங்களில் இஸ்ரேல் புனித மக்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கடவுளாகிய யெகோவாவுக்கு பரிசுத்தமான மக்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும் உங்களைத் தமக்குச் சொந்தமான ஜனமாகத் தெரிந்து கொண்டார். நீங்கள் எல்லா மக்களையும் விட அதிக எண்ணிக்கையில் இருந்ததால் கர்த்தர் உங்கள் மீது அன்பை வைக்கவில்லை, உங்களைத் தேர்ந்தெடுக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லா மக்களிலும் மிகக் குறைவானவர். கர்த்தர் உன்னை நேசிப்பதாலும் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தைக் கடைப்பிடிக்க விரும்புகிறதாலும் கர்த்தர் உன்னை பலத்த கையால் வெளியே கொண்டு வந்து அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் கையிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டார். ஆதலால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே தேவன், உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உபாகமம் 7:6-9. இஸ்ரேலுக்கு நடந்த அனைத்தும் நமக்கு ஒரு உதாரணம். இந்த வசனங்களில் இஸ்ரேல் நமது பிதாக்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. சகோதரர்களே, நம் பிதாக்கள் அனைவரும் மேகத்தின் கீழ் இருந்ததையும் அனைவரும் கடலைக் கடந்து சென்றதையும் நீங்கள் அறியாதிருக்க நான் விரும்பவில்லை. இருப்பினும் அவர்களில் பெரும்பாலோர் மீது கடவுள் மகிழ்ச்சியடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் வனாந்தரத்தில் தூக்கி எறியப்பட்டனர். இப்போது இவைகள் நமக்கு உதாரணங்களாக இருந்தன. அவர்களும் ஆசைப்பட்டது போல் நாமும் தீயவற்றின் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்பதற்காக. அவர்களில் சிலர் இருந்தது போல் விக்கிரகாராதனை செய்பவர்களாக இருக்காதீர்கள். எழுதப்பட்டிருக்கிறபடி மக்கள் சாப்பிடவும் குடிக்கவும் உட்கார்ந்தார்கள்.
விளையாடுவதற்கு எழுந்தார்கள். அவர்களில் சிலர் செய்து ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தது போல் பாலுறவு ஒழுக்கக்கேடு செய்ய வேண்டாம். அவர்களில் சிலர் பாம்புகளால் சோதிக்கப்பட்டு அழிந்ததைப் போல கிறிஸ்துவை சோதிக்க வேண்டாம். முணுமுணுக்க வேண்டாம். அவர்களில் சிலர் முணுமுணுத்து அழிப்பவரால் அழிந்தனர். இப்போது இவையெல்லாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்தன. மேலும் அவை யுகங்களின் முடிவு வந்திருக்கும் நம் அறிவுரைக்காக எழுதப்பட்டவை. முதல் கொரிந்தியர் 10 1:5-11. இஸ்ரவேல் தேசங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் கடவுளின் மகிமையைக் காட்டுகிறது. தீவுகளே, நான் சொல்வதைக் கேளுங்கள். ஜனங்களே, கேளுங்கள். தூரத்திலிருந்தே, கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் என்னை அழைத்தார். என் அம்மாவின் உள்ளத்திலிருந்து அவர் என் பெயரைக் குறிப்பிட்டுள்ளார். அவர் என்னை நோக்கி, இஸ்ரவேலே, நீ என் வேலைக்காரன், அவனில் நான் மகிமைப்படுவேன் என்றார். உண்மையில் அவர் கூறுகிறார், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்புவதற்கும் இஸ்ரவேலின் பாதுகாக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கும் நீங்கள் எனக்கு ஊழியராக இருப்பது மிகவும் இலகுவான விஷயம். பூமியின் கடைசி பரியந்தம் நீ எனக்கு இரட்சிப்பாக இருக்கும்படி நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாகக் கொடுப்பேன். ஏசாயா 49 1, 3, 6. உபத்திரவ காலத்தின் போது 1,44,000 இஸ்ரவேலர்கள் சுவிசேஷத்தைப் பிரசங்கிக்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதன் விளைவாக ஏராளமானோர் காப்பாற்றப்படுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையுடன் சூரிய உதயத்திலிருந்து மற்றொரு தேவதை மேலேறி வருவதை நான் கண்டேன். பூமிக்கும் கடலுக்கும் தீங்கு விளைவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட 4 தூதர்களிடம் அவர் உரத்த குரலில் கூக்குரலிட்டார். எங்கள் கடவுளின் அடிமைகளை நாங்கள் முத்திரையிடும் வரை பூமிக்கும் கடலுக்கும் மரங்களுக்கும் தீங்கு செய்யாதீர்கள். நெற்றிகள். இஸ்ரவேல் புத்திரரின் ஒவ்வொரு கோத்திரத்திலும் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,44,000 என்று நான் கேள்விப்பட்டேன். இவைகளுக்குப் பிறகு நான் பார்த்தபோது, இதோ, எல்லா தேசங்களிலும், எல்லா கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், மொழிகளிலும் இருந்து ஒருவராலும் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வெள்ளை வஸ்திரம் தரித்து பேரீச்ச மரக்கிளைகளுடன் நிற்பதைக் கண்டேன். அவர்களின் கைகளில் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இரட்சிப்பு உண்டாவதாக என்று உரத்த குரலில் கூப்பிட்டார்கள். அவர் என்னிடம் சொன்னார், இவர்கள் பெரும் துன்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரங்களைத் துவைத்து வெண்மையாக்கினார்கள். வெளிப்படுத்துதல் 7 2-4, 9-10, 14. 28.3.3. நீதிபதி. பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகம் பார்க்கலாம். இது இஸ்ரவேலரின் விவகாரங்களை நியாயந்தீர்க்க கடவுள் வைத்த ஒரு நபரைக் குறிக்கிறது. மோசே இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த பிறகு அவர்களுக்கு ஒரு ராஜாவைப் போன்ற முறையான தலைவர்கள் இல்லை. மோசே மற்றும் யோசுவா இறந்த பிறகு கடவுள் தம் மக்களை நியாயந்தீர்க்க மற்றவர்களைத் தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு எது சரி எது தவறு என்று நீதிபதிகள் தீர்மானித்தனர். அவர்களை மக்களுக்கு ஆலோசகர்களாகக் கருதுங்கள். அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நன்கு அறியப்பட்ட சில நீதிபதிகள் சாம்சன் மற்றும் ஜூடித் ஆகியோர் அடங்குவர். வழக்குகளை விசாரித்து நேர்மையாக தீர்ப்பளிக்க கடவுள் நீதிபதிகளைப் பணித்தார். இந்த வசனங்களில் கடவுள் மோசேயிடம் பேசுகிறார். உங்கள் கோத்திரங்களில் மதிக்கப்படும் புத்திசாலிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அவர்களை உங்களுக்குத் தலைவர்களாக ஆக்குவேன். ஆகவே நான் உங்கள் கோத்திரங்களின் தலைவர்களான ஞானிகளும் மரியாதைக்குரியவர்களுமானவர்களை அழைத்து உங்கள் கோத்திரங்களின்படி அவர்களை ஆயிரக்கணக்கான தலைவர்கள், 100களின் தலைவர்கள், 50களின் தலைவர்கள், 10 படைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளாக ஆக்கினேன். அக்காலத்திலே உங்கள் நியாயாதிபதிகளுக்குக் கட்டளையிட்டேன்,
உங்கள் சகோதரருக்குள்ளே வழக்குகளைக் கேட்டு, ஒரு மனுஷனுக்கும் அவன் சகோதரனுக்கும் அவனோடே குடியிருக்கிற அந்நியனுக்கும் நீதியாக தீர்ப்பிடுங்கள். தீர்ப்பில் பாரபட்சம் காட்டாதீர்கள். சிறியதையும் பெரியதையும் ஒரே மாதிரியாகக் கேட்பீர்கள். மனுஷனுடைய முகத்தைக் கண்டு பயப்பட வேண்டாம். நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு மிகவும் கடினமான வழக்கை நீங்கள் என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதைக் கேட்பேன். உபாகமம் 1:13-15 முதல் 17 வரை. யோசுவா இறந்த பிறகு மக்கள் கடவுளிடமிருந்து விலகினர். கடவுள் அவர்களை ஒழுங்குபடுத்தினார். உதவிக்காக மக்கள் கடவுளிடம் கூக்குரலிட்டபோது அவர்களைக் காப்பாற்ற அவர் நீதிபதிகளை எழுப்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதானவனாக இறந்து போனான். அந்தச் சந்ததியெல்லாம் தங்கள் பிதாக்களிடத்தில் சேர்ந்தபின் அவர்களுக்குப் பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காகச் செய்த வேலையையும் அறியாத வேறொரு தலைமுறை எழுந்தது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்குப் பொல்லாப்பானதைச் செய்து பாகால்களை ஆராதித்தார்கள். எகிப்து தேசத்திலிருந்து தங்களை அழைத்து வந்த தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரைக் கைவிட்டு, தங்களைச் சுற்றியிருந்த ஜனங்களின் தெய்வங்களின் மற்ற தெய்வங்களைப் பின்பற்றி அவர்களுக்குப் பணிந்தார்கள். அவர்கள் யெகோவாவைக் கோபப்படுத்தினார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் கொழுந்துவிட்டு, அவர்களைக் கொள்ளையடித்தவர்களின் கைகளில் ஒப்புக்கொடுத்தார். அவர்கள் எதிரிகளுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எதிரிகளின் கைகளில் அவர்களை விற்றார். அவர்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் சொன்னபடியும், கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டபடியும், கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. மேலும் அவர்கள் மிகவும் வேதனையடைந்தனர். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பினார். அவர்கள் கொள்ளையடித்தவர்களின் கையிலிருந்து அவர்களைக் காப்பாற்றினார். ஆனால் அவர்கள் நீதிபதிகளின் பேச்சைக் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு விபச்சாரம் செய்து அவர்களுக்குப் பணிந்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்குக் கீழ்ப்படிந்து தங்கள் பிதாக்கள் நடந்த வழியை விட்டு அவர்கள் சீக்கிரம் விலகினர். அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. கர்த்தர் அவர்களுக்காக நியாயாதிபதிகளை எழுப்பியபோது கர்த்தர் நியாயாதிபதியுடனே இருந்து நியாயாதிபதியின் நாளெல்லாம் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கைக்குத் தப்புவித்தார். ஏனெனில் அவர்களை ஒடுக்கி அவர்களைத் துன்புறுத்தியவர்களால் அவர்கள் பெருமூச்சு விட்டதால் அது யெகோவாவுக்கு வருத்தமளித்தது. நீதிபதிகள் 2:8, 10 முதல் 12, 14, 18. 28.3.4 நபி. ஒரு தீர்க்கதரிசி என்பது கடவுள் நேரடியாகவும் மூலமாகவும் பேசிய ஒருவர். அவர்கள் கடவுளின் விருப்பத்தை மக்களுக்குத் தெரிவித்தனர். எதிர்கால நிகழ்வுகளையும் அவர்கள் முன்னறிவித்தனர். அவர்கள் மக்களுக்கு வேதாகமத்தைக் கற்பித்தார்கள். அவர்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அவர்களும் நற்செய்தியைப் பிரசங்கித்தனர். பைபிள் முழுவதும் கடவுளின் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. ஜான் பாப்டிஸ்ட் வரை கடவுள் தீர்க்கதரிசிகளைப் பயன்படுத்தினார் என்று பைபிள் சொல்கிறது. இயேசுவின் முதல் வருகைக்கு முன் தோன்றுவார் என்று மல்கியா முன்னறிவித்த தீர்க்கதரிசி யோவான். மத்தேயு 11 மல்கியா பேசியதை இயேசு உறுதிப்படுத்துவதைப் பார்க்கிறோம். கடவுள் இப்போது இயேசுவின் மூலம் நம்மிடம் பேசுகிறார். அடுத்த முறை தீர்க்கதரிசிகள் தோன்றுவது உபத்திரவ காலத்தில்தான். கடவுளின் தீர்க்கதரிசிகளான 2 சாட்சிகள் எருசலேமிலிருந்து சுவிசேஷத்தைப் பிரசங்கித்து அற்புத அடையாளங்களைச் செய்வார்கள். இந்த வசனத்தில் கடவுள் தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுவதைக் காண்கிறோம். கடவுள் கடந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலம் பலமுறை மற்றும் பல்வேறு வழிகளில் பிதாக்களுடன் பேசினார். எபிரேயர் 1:1. பைபிளை எழுதிய தீர்க்கதரிசிகள் மூலம் கடவுள் பேசினார். அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் வேதவசனங்களை விவரிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் இரட்சிப்புக்கு உங்களை ஞானமுள்ளவர்களாக்கும் பரிசுத்த வேதாகமம். ஒவ்வொரு வேதாகமமும் தேவனால் சுவாசிக்கப்பட்டது, கற்பிப்பதற்கும்
கடிந்து கொள்வதற்கும் திருத்துவதற்கும் நீதியைக் கற்பிப்பதற்கும் பயனுள்ளது. 2வது தீமோத்தேயு 3:15 முதல் 17 வரை. தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்தை முன்னறிவிக்கிறார்கள், ஏனென்றால் கடவுள் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரே, நான் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த முழு குடும்பத்துக்கும் விரோதமாக பூமியிலுள்ள எல்லா வம்சங்களிலும் நான் உங்களைத் தேர்ந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையைக் கேளுங்கள். எனவே உங்கள் எல்லா பாவங்களுக்கும் நான் உன்னை தண்டிப்பேன். மக்கள் பயப்படாமல், ஒரு நகரத்தில் எக்காளம் அலாரம் ஒலிக்கிறதா? ஒரு நகரத்திற்குத் தீமை நடக்கிறதா? கர்த்தர் அதைச் செய்யவில்லையா? கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய இரகசியத்தை வெளிப்படுத்தாவிட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமோஸ் 3:1 முதல் 2, 6 முதல் 7. தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள் மற்றும் கடவுளுடனான நெருங்கிய உறவின் காரணமாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடிகிறது. இந்த வசனங்களில் பேசுவது இயேசுவே. அவர் அவர்களிடம் உலகமெங்கும் சென்று படைப்பு முழுவதற்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், ஆனால் நம்ப மறுப்பவர் கண்டிக்கப்படுவார். விசுவாசிக்கிறவர்களோடு இந்த அடையாளங்கள் வரும். என் நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்துவார்கள். புதிய மொழிகளில் பேசுவார்கள். அவர்கள் பாம்புகளை எடுப்பார்கள். மேலும் அவர்கள் ஏதேனும் கொடிய பொருளைக் குடித்தால் அது அவர்களை எந்த வகையிலும் பாதிக்காது. நோயாளிகள் மீது கை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசினபின் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார். அவர்கள் வெளியே சென்று எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடன் கிரியை செய்து பின்வந்த அடையாளங்களினால் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். மார்க் 16:15 முதல் 20. கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று கடவுள் சொன்னார். அந்திக்கிறிஸ்து கடவுளின் ஆலயத்தில் தன்னை கடவுளாக அறிவிக்கும் நாள் இது. இது உபத்திரவ காலத்தின் 3½ வருடங்களில் நடக்கிறது. இதோ, கர்த்தருடைய பெரிய மற்றும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். மலாக்கி 4:5. யோவான் ஸ்நானகன் மிகப் பெரிய தீர்க்கதரிசி என்றும் வரவிருக்கும் எலியா என்றும் இயேசு சொன்னார். தீர்க்கதரிசிகள் ஜான் பாப்டிஸ்ட் வரை தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இயேசுவே இங்கு பேசுகிறார். ஆனால் ஏன் வெளியே சென்றாய்? தீர்க்கதரிசியைப் பார்ப்பதா? ஆம், நான் உங்களுக்குச் சொல்கிறேன், மேலும் ஒரு தீர்க்கதரிசியை விட அதிகம். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறதே, அவர்தான். பெண்களிடம் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானைக் காட்டிலும் பெரியவர் யாரும் எழவில்லை என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருப்பவன் அவனைவிட பெரியவன். ஞானஸ்நான யோவானின் நாட்களில் இருந்து இன்று வரை பரலோக ராஜ்யம் வன்முறைக்கு ஆளாகிறது. வன்முறையாளர்கள் அதை பலவந்தமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணமும் யோவான் வரை தீர்க்க தரிசனம் உரைத்தது. நீங்கள் அதைப் பெற்றுக்கொள்ள சித்தமாயிருந்தால் வரவிருக்கும் எலியா இவரே. மத்தேயு 11:9 முதல் 14. இன்று கடவுள் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு பதிலாக இயேசு மூலம் பேசுகிறார். இயேசு கடவுளின் மகன். கடவுள் கடந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலம் பலமுறை மற்றும் பல வழிகளில் பிதாக்களிடம் பேசி, இந்த நாட்களின் முடிவில் தம்முடைய மகன் மூலம் நம்மிடம் பேசினார். அவர் எல்லாவற்றுக்கும் வாரிசாக நியமித்தார். அவர் மூலம் உலகத்தை உருவாக்கினார். எபிரேயர் 1:1 முதல் 2. 3½ வருடங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும் உபத்திரவ காலத்தில் 2 தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அந்திக்கிறிஸ்து தன்னைக் கடவுளாக அறிவிக்கும் முன் உபத்திரவ காலத்தின் முதல் பாதியில் இதைச் செய்கிறார்கள். கடவுள்தான் இங்கு பேசுகிறார். என் 2 சாட்சிகளுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன்.
அவர்கள் சாக்கு உடுத்தி 1260 நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். வெளிப்படுத்துதல் 11:3. 28.3.5. பரிசேயர் மற்றும் சதுசே. பரிசேயர்களும் சதுசேயர்களும் பூமியில் இயேசுவின் ஊழியத்தின் போது இருந்த மதத் தலைமைக் குழுக்கள். எழுத்தர்கள், தலைமை ஆசாரியர்கள் அல்லது பிரதான ஆசாரியர் என்ற சொற்களையும் நீங்கள் பார்க்கலாம். பரிசேயர்கள் கடவுளுடைய சட்டத்தை எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் கடுமையாக கடைப்பிடிப்பதற்காக அறியப்பட்டனர். சதுசேயர்கள் பிரதான ஆசாரியர்களாகவும் பிரபுக்களாகவும் இருந்தனர் மற்றும் எழுதப்பட்ட சட்டத்தை மட்டுமே பின்பற்றினர். இரு பிரிவினரும் வேதாகமத்திலும் சட்டத்திலும் நன்கு அறிந்திருந்தனர். கீழ்ப்படிதல் மற்றும் செயல்கள் மூலம் பரலோகத்திற்குச் செல்வதற்கான அவர்களின் தேவை தீர்க்கதரிசனம் கூறப்பட்ட இரட்சகராகவும் அவர்கள் எதிர்பார்த்தவராகவும் இயேசுவை அங்கீகரிப்பதிலிருந்து அவர்களைத் தடுத்தது. அவர்கள் வேறு வகையான சேமிப்பை எதிர்பார்த்தனர். அவர்களின் எதிரியான ரோமானியர்களைத் தோற்கடித்து ஒரு புதிய ராஜ்யத்தை நிறுவும் ஒரு மீட்பர். இயேசுவின் இரண்டாம் வருகையை அவர் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது அவருடைய முதல் வருகையுடன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து காப்பாற்றும்போது அவர்கள் குழப்பினார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவின் போதனைகளாலும் அவர் செய்த அற்புதங்களாலும் பயந்தார்கள், அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்தார்கள். அவர் கடவுள் என்று இயேசு வெளிப்படுத்தியபோது அவர்கள் அவரை நிந்தனை செய்ததாக குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறையுமாறு ரோமானியர்களிடம் கோரினர். பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் எதிராக இயேசு கொண்டிருந்ததை இந்த வசனங்கள் விவரிக்கின்றன. அவர்கள் ஆண்கள் பார்க்கும்படி வேலைகளை செய்தார்கள். அவர்களுக்கு நீதியும் கருணையும் நம்பிக்கையும் இல்லை. பின்பு இயேசு ஜனங்களிடமும் தம்முடைய சீஷர்களிடமும் பேசி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் உங்களுக்குச் சொல்வதையெல்லாம் கவனிக்கவும் கவனிக்கவும் செய்யவும், ஆனால் அவர்களின் செயல்களைச் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சுமக்க வேண்டிய கடினமான சுமைகளைக் கட்டி அவற்றை மனிதர்களின் தோள்களில் வைக்கிறார்கள். ஆனால் அவர்களே அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு விரலையும் தூக்கமாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் ஆண்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் தங்கள் பூதங்களை விரித்து தங்கள் ஆடைகளின் விளிம்புகளை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் மரியாதைக்குரிய இடத்தையும் ஜெப ஆலயங்களில் சிறந்த இருக்கைகளையும் சந்தைகளில் வணக்கங்களையும் மனிதர்களால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். மறைநூல் அறிஞர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் விதவைகளின் வீடுகளை விழுங்குகிறீர்கள், பாசாங்கு செய்து நீண்ட ஜெபங்களைச் செய்கிறீர்கள். எனவே நீங்கள் அதிக கண்டனத்தைப் பெறுவீர்கள். நீங்கள் ஒருவரை மதமாற்றம் செய்ய கடல் மற்றும் நிலம் வழியாக சுற்றி வருகிறீர்கள். அவன் ஒருவனாகிவிட்டால் உன்னைப்போல் 2 மடங்கு அவனைக் கெஹன்னாவின் மகனாக்குகிறீர்கள். நீங்கள் புதினா, வெந்தயம், சீரகம் ஆகியவற்றில் தசமபாகம் கொடுத்து சட்டம், நீதி, கருணை மற்றும் விசுவாசத்தின் முக்கியமான விஷயங்களைச் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் இவற்றைச் செய்திருக்க வேண்டும், மற்றொன்றைச் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. ஏனெனில் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள். நீங்கள் வெண்மையாக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள். அவை வெளிப்புறமாக அழகாகத் தோன்றுகின்றன, ஆனால் உட்புறத்தில் இறந்தவர்களின் எலும்புகள் மற்றும் அனைத்து அசுத்தங்களும் நிறைந்துள்ளன. நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளைக் கட்டுகிறீர்கள், நீதிமான்களின் கல்லறைகளை அலங்கரிக்கிறீர்கள். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடம் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை நீங்கள் கொன்று சிலுவையில் அறையுவீர்கள். அவர்களில் சிலரை நீங்கள் உங்கள் ஜெப ஆலயங்களில் அடித்து ஊருக்கு நகரமாகத் துன்புறுத்துவீர்கள். நீதிமான் ஆபேலின் இரத்தம் முதல் நீங்கள் நடுவில் கொன்ற பரக்யாவின் மகன் சகரியாவின் இரத்தம் வரை
பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தம் அனைத்தும் உங்கள் மீது வரும். சரணாலயம் மற்றும் பலிபீடம். மத்தேயு 23 1 முதல் 7, 13, 15, 23, 25, 27, 29, 34 முதல் 35. பரிசேயர்கள் தங்கள் இருதயத்தைக் கடினப்படுத்தி இயேசுவைக் கொல்ல நினைத்தார்கள். இந்த வேதத்தில் ஜெப ஆலயத்திற்குள் நுழைந்து மனிதனை குணப்படுத்தியவர் இயேசு. அவர் மறுபடியும் ஜெப ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். அங்கே கைவரண்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர்கள் அவரை குற்றஞ்சாட்டும்படி ஓய்வு நாளில் அவரை குணமாக்குவாரா என்று பார்த்தார்கள். கைவாடியிருந்தவனை நோக்கி, எழுந்து நில்லுங்கள் என்றார். அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ சட்டமா? ஒரு உயிரைக் காப்பாற்றுவதா அல்லது கொல்லுவதா? ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்தனர். அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டதைக் கண்டு வருந்திய அவர் கோபத்துடன் அவர்களைச் சுற்றிலும் பார்த்தபோது, அந்த மனிதனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவர் அதை நீட்டினார். அவரது கை மற்றதைப் போலவே ஆரோக்கியமாக இருந்தது. பரிசேயர் வெளியே சென்று உடனே ஏரோதியருடன் சேர்ந்து அவரை எப்படி அழிக்கலாம் என்று அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். மார்க் 3 1 முதல் 6 வரை. பரிசேயர்கள் பாசாங்குக்காரர்கள் மற்றும் இயேசுவைச் சுட்டிக்காட்டிய வேதவாக்கியங்களையும் அடையாளங்களையும் அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் நம்ப மறுத்ததே இதற்குக் காரணம். அவர்களுக்குள் இயேசுவின் பரிசுத்த ஆவி வாழவில்லை. கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்பது பரிசுத்த ஆவியின் குறிப்பு. இந்த வேதங்களில் பேசுபவர் இயேசுவே. இதற்கிடையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி ஒருவரையொருவர் மிதித்துத் தள்ளும் அளவுக்கு அவர் தம் சீடர்களுக்கு முதலில் பரிசேயர்களின் புளிப்பைக் குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். அவர் திரளான மக்களை நோக்கி, மேற்கிலிருந்து மேகம் எழுவதை நீங்கள் கண்டால் மழை வருகிறது என்று கூறுகிறீர்கள், அது அப்படியே நடக்கும் என்றார். தெற்கே காற்று வீசினால் கொளுத்தும் வெப்பம் இருக்கும் என்று சொல்கிறீர்கள், அது நடக்கும். நயவஞ்சகர்களே, பூமி மற்றும் வானத்தின் தோற்றத்தை எவ்வாறு விளக்குவது என்பது உங்களுக்குத் தெரியும், ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு விளக்கவில்லை? லூக்கா 12:1-54 முதல் 55 வரை. கடவுளுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர்கள் கேட்டதற்கு அவர் பதிலளித்தார், கடவுளுடைய ராஜ்யம் கவனிப்புடன் வரவில்லை. இதோ பார் என்று சொல்ல மாட்டார்கள், அல்லது பார் அங்கே, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. லூக்கா 17:20 முதல் 21 வரை. சதுசேயர்கள் இயேசுவை நிந்தனை செய்ததாக குற்றம் சாட்டி இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கோருகின்றனர். எனவே பிலாத்து இயேசுவை பிடித்து கசையடியால் அடித்தார். பின்பு பிலாத்து மறுபடியும் வெளியே போய் அவர்களை நோக்கி, இதோ நான் அவனை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். தலைமைக் குருக்களும் அதிகாரிகளும் அவரைக் கண்டதும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டனர். சிலுவையில் அறையுங்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, நீங்களே அவரைக் கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். ஏனெனில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நான் எந்த ஆதாரத்தையும் காணவில்லை. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்களிடம் ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவன் தம்மை தேவனுடைய குமாரனாக ஆக்கிக் கொண்டபடியினால் நம்முடைய நியாயப்பிரமாணத்தினாலே அவன் சாக வேண்டும் என்றார்கள். இதைப் பார்த்து பிலாத்து அவரை விடுவிக்க முயன்றார். ஆனால் யூதர்கள் கூக்குரலிட்டனர், நீங்கள் இந்த மனிதனை விடுவித்தால் நீங்கள் சீஷரின் நண்பர் அல்ல. தன்னை அரசனாக்கும் அனைவரும் சீஷருக்கு எதிராக பேசுகிறார்கள். அவர்கள் கூக்குரலிட்டனர், அவரை விட்டுவிடுங்கள். அவனுடன் விலகி அவரை சிலுவையில் அறையுங்கள். பிலாத்து அவர்களை நோக்கி,
நான் உங்கள் அரசனை சிலுவையில் அறையலாமா? பிரதான ஆசாரியர்கள் பதிலளித்தார்கள், சீஷரைத் தவிர எங்களுக்கு ராஜா இல்லை. எனவே சிலுவையில் அறையப்படுவதற்காக அவரை அவர்களிடம் ஒப்படைத்தார். எனவே அவர்கள் இயேசுவை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஜான் 19:1-4, 6-7, 12, 15-16. 28.3.6 தேவாலயம். இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்துள்ள எவரும் இந்த மக்கள் குழுவின் ஒரு பகுதியாக கருதப்படுவார்கள். இயேசு பிரதான ஆசாரியர் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டால், அவரை பின்பற்றுபவர்கள் ஏன் அவருடைய தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு தம்மை பின்பற்றுபவர்களை மணமகள் என்றும் அழைக்கிறார். இயேசுவுடனான நமது உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துவதாகும். இது ஒரு திருமணத்தைப் போலவே தனிப்பட்ட, நெருக்கமான மற்றும் அன்பானதாக இருக்க வேண்டும். தேவாலயத்தை அல்லது மணமகளை இஸ்ரேலுடன் குழப்ப வேண்டாம். தேவாலயமும் இஸ்ரேலும் தனித்துவமான நோக்கங்களைக் கொண்ட இரண்டு வேறுபட்ட குழுக்கள். இஸ்ரேல் தனித்து இருப்பது போல் தேவாலயம் பிரிக்கப்பட்டுள்ளது. தேவாலயம் இருண்ட உலகில் மற்றொரு விளக்கு. தேவாலயம் இஸ்ரேலை மாற்றவில்லை. பேரானந்தம் நடந்தபோது இயேசு தம் தேவாலயத்தை அகற்றி அவர்களை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். இருப்பினும் இஸ்ரேல் இருந்தது. திருச்சபையின் எதிர்கால நோக்கங்களில் ஒன்று, இயேசுவின் 1000 ஆண்டு ஆட்சியின் போது பூமியில் அவருடன் ஆட்சி செய்வது. அது இயேசுவின் 2ஆம் வருகையில் தொடங்குகிறது. இயேசு அவருடைய தேவாலயத்தின் தலைவர், அவருடைய உடல். இது அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ள விசுவாசிகளை உள்ளடக்கியது என்பதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் நமக்கு விளக்குகிறார். புனிதர்களும் தேவாலயமும் விசுவாசிகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், மகிமையின் பிதாவாகிய அவர், அவரைப் பற்றிய அறிவில் ஞானம் மற்றும் வெளிப்பாட்டின் ஆவியை உங்களுக்குக் கொடுப்பார். உங்கள் புரிதலின் கண்கள் பிரகாசிக்கின்றன. அவருடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன? பரிசுத்தவான்களிடத்தில் அவருடைய சுதந்தரத்தின் மகிமையின் ஐசுவரியங்கள் என்ன? அவருடைய வல்லமையின் செயல்பாட்டின்படி விசுவாசிக்கிற நமக்கு அவருடைய வல்லமையின் மகத்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி பரலோகத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் அமரவைத்தபோது கிறிஸ்துவில் பணிபுரிந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்சி, அதிகாரம், வல்லமை மற்றும் ஆதிக்கம் மற்றும் பெயரிடப்பட்ட ஒவ்வொரு பெயர் இந்த யுகத்தில் மட்டுமல்ல, வரவிருக்கும் விஷயத்திலும். மேலும் அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்குக் கீழே வைத்து எல்லாவற்றிலும் அவரைத் தலைவனாகக் கொடுத்தார். எபேசியர் 1:17-23 புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு. இயேசு பிரதான ஆசாரியர். விசுவாசிகள் அவருடைய வீடு. எனவே பரிசுத்த சகோதரர்களே, பரலோக அழைப்பில் பங்கேற்பவர்களே, நம்முடைய வாக்கு மூலத்தின் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான இயேசுவை கருதுங்கள். ஆனால் கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு ஒரு குமாரனாக உண்மையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கையையும் நம்பிக்கையின் மகிமையையும் இறுதிவரை உறுதியாகப் பற்றிக் கொண்டால் நாம் அவருடைய வீடு. எபிரேயர் 3:1-6. இந்த வசனங்களில் தேவாலயம் ஒரு புதிய பாடலைப் பாடும் மக்கள். அவர்கள் 1000 ஆண்டு காலத்தில் இயேசுவுடன் ஆட்சி செய்வார்கள். இயேசு ஆட்டுக்குட்டி. நான் சிங்காசனத்தின் நடுவிலும் 4 ஜீவராசிகளின் நடுவிலும் மூப்பர்களின் நடுவிலும் ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது போல் நிற்பதைக் கண்டேன். அது கடவுளின் 7 ஆவிகள் அனுப்பப்பட்ட 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையது. பூமி முழுவதும் நீ கொல்லப்பட்டு ஒவ்வொரு கோத்திரம், மொழி, மக்கள், தேசம் ஆகியவற்றிலிருந்து எங்களைக் கடவுளுக்காக விலைக்கு வாங்கி எங்களை அரசர்களாக்கிவிட்டதால் புத்தகத்தை எடுக்கவும் அதன் முத்திரைகளைத் திறக்கவும் நீங்கள் தகுதியானவர் என்று
அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடினர். எங்கள் கடவுளுக்கு ஆசாரியர்கள், நாங்கள் பூமியில் ஆட்சி செய்வோம். வெளிப்படுத்துதல் 5, 6, 9 முதல் 10 வரை. ஏசாயா தீர்க்கதரிசி நம்மைப் படைத்த கடவுளே நம் கணவரும் என்று கூறுகிறார். ஏனென்றால் உங்களைப் படைத்தவர் உங்கள் கணவர். படைகளின் யெகோவா என்பது அவருடைய பெயர். இஸ்ரவேலின் பரிசுத்தமானவர் உங்கள் மீட்பர். அவர் முழு பூமியின் கடவுள் என்று அழைக்கப்படுவார். ஏசாயா 54, 5. இயேசுவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையிலான திருமணத்தை இயேசுவின் சீடர் யோவான் இந்த வசனங்களில் விவரிக்கிறார். இயேசு, ஆட்டுக்குட்டி மற்றும் அவரது மனைவி புனிதர்கள். திரளான ஜனங்களின் சத்தத்தைப் போலவும், திரளான தண்ணீரின் சத்தத்தைப் போலவும், பலத்த இடிகளின் சத்தத்தைப் போலவும் அல்லேலூயா என்று சொல்வதைக் கேட்டேன். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள நம் கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். மகிழ்ந்து மகிழ்வோம், அவருக்கு மகிமை கொடுப்போம். ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அவள் பிரகாசமான, சுத்தமான, மெல்லிய துணியால் அணிந்து கொள்வாள் என்று அவளுக்குக் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் மெல்லிய துணி பரிசுத்தவான்களின் நீதியான செயல்கள். அவர் என்னிடம், எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வெளிப்படுத்துதல் 19, 6 முதல் 9. 28.3.7 புறஜாதி. பரந்த வகையில் இது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் குழுவான இஸ்ரேலுக்குச் சொந்தமில்லாத ஒரு தேசம் அல்லது நபரைக் குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அது யூதரல்லாத நபராக இருந்த கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவரை அடிக்கடி குறிப்பிடுகிறது. எனவே இந்த சொல் இதுவரை வாழ்ந்த அல்லது இறந்த பெரும்பாலான மக்களைக் குறிக்கிறது. நீங்கள் யூதராக இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு புறஜாதி. இந்த வசனங்களில் யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் என அனைவரும் இயேசுவின் மூலம் இரட்சிக்கப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அனைவரும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள். யூதரும் இல்லை, புறஜாதியும் இல்லை, அடிமையும் இல்லை, சுதந்திரமும் இல்லை, ஆணும் பெண்ணும் இல்லை, ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவில் ஒன்றே. நீங்கள் கிறிஸ்துவைச் சேர்ந்தவர்கள் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி வாரிசுகளும். கலாத்தியர் 3, 26, 28 முதல் 29 புதிய சர்வதேச பதிப்பு. யூதர்கள் முதலில் கடவுளுடைய வார்த்தையைப் பெற்றனர். அவர்கள் அதைக் கேட்க விரும்பாததால் அப்போஸ்தலன் பவுல் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பவுலும் பர்னபாவும் தைரியமாகப் பேசி, கடவுளின் வார்த்தை உங்களிடம் முதலில் பேசப்பட வேண்டியது அவசியம். உண்மையில் நீங்கள் அதை உங்களிடத்திலே தள்ளிவிட்டு நித்திய ஜீவனுக்குத் தகுதியற்றவர்களென்று உங்களைத் தீர்மானிப்பதால், இதோ நாங்கள் புறஜாதிகளிடம் திரும்புகிறோம், ஏனெனில் நீங்கள் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் இரட்சிப்பைக் கொண்டுவரும்படி நான் உன்னைப் புறஜாதியாருக்கு ஒளியாக வைத்தேன் என்று கர்த்தர் நமக்குக் கட்டளையிட்டிருக்கிறார். செயல்கள் 13, 46 முதல் 47 வரை. 28.3.8 சீடர்கள். ஒரு சீடர் இயேசுவைப் பின்பற்றுபவர். இயேசு பூமியில் ஊழியம் செய்தபோது அவருக்கு 12 சீடர்கள் இருந்தனர். பீட்டர் சைமன் என்றும், பேதுருவின் சகோதரர் ஆண்ட்ரூ என்றும், ஜேம்ஸ் மற்றும் ஜான் ஆகியோரின் மகன்கள் பிலிப், பர்தலோமியு, தாமஸ், மத்தேயு, அல்பேயூசின் மகன் ஜேம்ஸ், ததேயூஸ், சைமன் ஆர்வலர் மற்றும் யூதாஸ் இஸ்காரியோட். அவர்கள் இயேசுவுடன் பயணம் செய்து அவருடைய போதனைகள், அற்புதங்கள் மற்றும் குணப்படுத்துதல்களைக் கண்டார்கள். அவர்கள் பார்த்ததையும் கேட்டதையும் நாம் அனைவரும் பைபிளில் படிக்கும்படி பதிவு செய்தவர்கள் சீடர்கள். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவருடைய வழியைப் பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்களும் ஒரு சீடர்தான். இந்த வசனங்களில் இயேசுவின் 12 சீடர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இப்போது
12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் இவை. முதலாவது, பீட்டர் என்று அழைக்கப்படும் சைமன். ஆண்ட்ரூ அவரது சகோதரர். செபதேயுவின் மகன் ஜேம்ஸ். ஜான் அவரது சகோதரர். பிலிப். பர்த்தலோமேவ். தாமஸ் வரி வசூலிப்பவர் மத்தேயு. அல்பேயஸின் மகன் ஜேம்ஸ். லெவேயஸ், இவர் ததேயஸ் என்றும் அழைக்கப்பட்டார். சைமன் தி ஜீலட். மேலும் அவரைக் காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். மத்தேயு 10, 2-4. இந்த வேதத்தில் பேசுவது இயேசுவே. சீடர்கள் அவரைப் பின்பற்றுகிறார்கள் என்று அவர் கூறுகிறார். இவ்வுலகில் தங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் அதை இழந்து விடுவார்கள். இவ்வுலகில் தங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படாதவர்கள் அதை என்றென்றும் வைத்திருப்பார்கள். என் சீடராக விரும்புகிற எவரும் என்னைப் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நான் இருக்கும் இடத்தில் என் ஊழியர்களும் இருக்க வேண்டும். மேலும் எனக்கு சேவை செய்பவரை தந்தை கனம் பண்ணுவார். ஜான் 12, 25-26. புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இயேசுவின் சீடர்கள் தாங்கள் கண்டதை பதிவு செய்தனர். அவர்களின் சாட்சியம் புதிய ஏற்பாடாகும். நம்மிடையே நிறைவேறிய நிகழ்வுகளைப் பற்றி பலர் கணக்கு எழுதப் புறப்பட்டுள்ளனர். ஆரம்பகால சீடர்களிடமிருந்து நம்மிடையே பரவிய நேரில் கண்ட சாட்சிகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். லூக்கா 1, 1-2 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இந்த வசனத்தில் இயேசுவின் சீடர் யோவான் அவர் எழுதியவற்றுக்கு உண்மையான சாட்சி என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறார். இவற்றைக் குறித்து சாட்சியமளிக்கும் சீடர் இவரே இவற்றை எழுதினார். அவருடைய சாட்சி உண்மை என்பதை நாம் அறிவோம். ஜான் 21, 24. எல்லா மக்களையும் சீஷராக்கும்படி இயேசு தம் சீடர்களிடம் கேட்டார். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் இது உங்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நீங்களும் ஒரு சீடர். 11 சீடர்களும் கலிலேயாவிற்கு இயேசு அனுப்பிய மலைக்குச் சென்றார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களிடம் பேசியது, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்குக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்குக் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குக் கற்பியுங்கள். இதோ, நான் யுக முடிவு வரை எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன். மத்தேயு 28, 16, 18-20. 28.3.9. இன்னல்கள் புனிதர். பேரானந்தத்திற்குப் பிறகு நீங்கள் பின்தங்கியிருந்தால் நீங்கள் ஒரு உபத்திரவத் துறவியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மக்கள் ஆண்டிகிறிஸ்ட் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிக்கு பதிலாக இயேசுவைத் தேர்ந்தெடுக்கிறார்கள். இயேசு கடவுளின் குமாரன் என்றும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும், அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும், உயிருடன் பரலோகத்தில் ஆட்சி செய்கிறார் என்றும் இந்த மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்துள்ளனர். ஒரு உபத்திரவத் துறவியாக இருப்பது எளிதல்ல. அது உங்களை தியாகியாகச் செய்யலாம். ஆனால் பூமிக்குரிய மரணம் முடிவல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் அவருடன் மகிமையான புதிய சரீரத்தில் நித்தியமாக வாழ்வீர்கள். இயேசு ஜெயிக்க உங்களுக்கு உதவுவார். ஏனென்றால் அவர் ஜெயித்தார். மிருகம் என்று அழைக்கப்படும் அந்திக்கிறிஸ்துவை வணங்காததற்காக சில உபத்திரவ பரிசுத்தவான்கள் தியாகிகளாகிறார்கள். ஆண்டிகிறிஸ்ட் புனிதர்களுடன் போர் செய்கிறார் என்பது விசுவாசிகளாக மாறிய பின்தங்கிய மக்களைக் குறிக்கிறது. பரிசுத்தவான்களுடன் போரிடவும் அவர்களை வெல்லவும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு பழங்குடி, மக்கள், மொழி மற்றும் தேசத்தின் மீது அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. மிருகத்தின் உருவம் இரண்டும் பேச வேண்டும். மிருகத்தின் உருவத்தை வணங்காதவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று மிருகத்தின் உருவத்திற்கு மூச்சுக் கொடுக்க அவருக்கு அது கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 13, 7, 15. தியாகிகளான இன்னல்கள்
புனிதர்கள் கடவுளின் பலிபீடத்தின் கீழ் பரலோகத்தில் காட்டப்படுகிறார்கள். இயேசுவின் சீடர் யோவான் இந்த வசனங்களில் நமக்கு அதை விவரிக்கிறார். அவர் 5ஆம் முத்திரையைத் திறந்தபோது பலிபீடத்தின் அடியில் கடவுளுடைய வார்த்தைக்காகவும் ஆட்டுக்குட்டியின் சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களைக் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில் கூக்குரலிட்டு, போதகரே, பரிசுத்தமும் உண்மையுமானவரே, பூமியில் வசிப்பவர்களுக்காக எங்கள் இரத்தத்தை நியாயந்தீர்த்துப் பழிவாங்கும் வரை எவ்வளவு காலம்? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நீண்ட வெள்ளை அங்கி வழங்கப்பட்டது. அவர்களைப் போலவே கொல்லப்படும் சக ஊழியர்களும் அவர்களது சகோதரர்களும் தங்கள் படிப்பை முடிக்கும் வரை அவர்கள் இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. வெளிப்படுத்துதல் 6:9-11. இயேசுவைப் போலவே உபத்திரவ பரிசுத்தவான்களும் துன்புறுத்தப்படுவார்கள். நீங்கள் பின்தங்கியிருந்தால், இப்போது விசுவாசியாக இருந்தால், பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வெகுமதி காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் பேசுவது இயேசுவே. என் நிமித்தம் மக்கள் உங்களை நிந்தித்து துன்புறுத்தி உங்களுக்கு எதிராக எல்லா வகையான தீமைகளையும் பொய்யாகச் சொல்லும்போது நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்படுங்கள், மிகவும் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் வெகுமதி பெரியது. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை இப்படித்தான் துன்புறுத்தினார்கள். மத்தேயு 5:11-12 வரை. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பீட்டர் துன்புறுத்துதலை விளக்கி வெட்கப்பட வேண்டியதில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுக்கு ஏதோ வினோதமாக நடப்பது போல் உங்களைச் சோதிப்பதற்காக உங்களுக்கு வந்திருக்கும் அக்கினி சோதனையைக் கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். ஆனால் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதற்காக கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சியுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினிமித்தம் நீங்கள் அவமதிக்கப்பட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் மகிமை மற்றும் கடவுளின் ஆவி உங்கள் மீது தங்கியிருக்கிறது. இருப்பினும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக அவதிப்பட்டால் வெட்கப்படாதீர்கள். ஆனால் நீங்கள் அந்த பெயரைத் தாங்கியதற்காக கடவுளை புகழ்ந்து கொள்ளுங்கள். முதல் பேதுரு 4:12-14 புதிய சர்வதேச பதிப்பு. நீங்கள் பின்தங்கியிருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு இன்னல்களை சமாளித்து ஒரு புனிதராக முடியும். உங்கள் பெயர் இயேசுவின் வாழ்க்கைப் புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். இயேசுவே இங்கு பேசுகிறார். ஜெயங்கொள்பவன் வெண்ணிற ஆடைகளை அணிந்து கொள்வான். அவனுடைய பெயரை வாழ்க்கைப் புத்தகத்திலிருந்து நான் எந்த வகையிலும் அழித்துவிட மாட்டேன். அவனுடைய பெயரை என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன். வெளிப்பாடு 3:5.